அஸ்ஸலாமு அலைக்கும். இன்றைக்கி கீழக்கரை ஸ்பெஷல் இடியப்பம் முறுக்கு எப்படி செய்யலாங்கிறத பார்க்கலாமா? பொரிச்சா கையில் கொஞ்சம் கூட எண்ணெய் ஒட்டாது, அதே நேரத்துக்கு ரொம்ப கிறிஸ்பியாக சாஃப்டாக சூப்பராக இருக்கும். வாயில் வச்சா கரையிற மாதிரி ஒரு சூப்பரான ஒரு இடியப்பம் முறுக்கு. ஒரே ஒரு பொருள் இருந்தால் போதும் இந்த இடியப்பம் முறுக்கு செய்ய. அதை எப்படி செய்யலாங்கிறத வாங்க பார்க்கலாம். இப்போது இடியப்பம் முறுக்கு செய்கிறதுக்கு 3 டம்ளர் அளவு தண்ணி, அதாவது 1 டம்ளர் 180 மில்லினா 3 டம்ளர் அளவு தண்ணி ஊற்றி நம்ம கொதிக்க வச்சுருவோம். தண்ணி கூட இருந்தாலும் பரவாயில்லை, குறைய ஆயிடக்கூடாது. அப்புறம் இட்லி பாத்திரத்தில் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி, இது நாங்கள் ஓலையில் செய்கிறதும்போம். இதுதான் இடியப்பத்தட்டு. இதை நல்லா ஆவி வர்ற அளவுக்கு அவிச்சு எடுக்கணும். அது அப்படியே ஒரு பக்கம் அவியட்டும், இது ஒரு பக்கம் தண்ணி கொதிக்கட்டும். அப்புறம் ஒரு பெரிய அகலமான பாத்திரத்தில் காப்படி பச்சரிசி மாவு, அதாவது இடியப்ப மாவு தான் இதுக்கு யூஸ் பண்ணணும். இடியப்ப மாவு எப்படி இருக்குன்னா ரொம்ப நைஸாக இருக்கும். இது வறுத்த மாவு தான். இந்த வறுத்த மாவை நம்ம அது கூட சேர்த்து, காப்படி மாவு போதும். அப்புறம் கொஞ்சமாக உப்பு, அப்புறம் 1 ஸ்பூன் மிளகாய்த்தூள், கொஞ்சமாக மஞ்சள் தூள். இப்போது இது கூட எல்லாத்தையுமே நல்லா சேர்த்துட்டு, இப்போ நான் காட்டுறேன் பாருங்கள். இந்த மாதிரி கரண்டி தான் நாங்கள் இடியப்ப மாவு குழைக்கிறதுக்காகவே வச்சுருப்போம். இதோடைய நுனியை தான் இப்போ நம்ம அதுக்கு யூஸ் பண்ண போகிறோம். இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிறணும். அங்கங்கே மிளகாய் தூள்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக கிடக்கும் கட்டி கட்டியாக. அது எதுவுமே கட்டியாக இருக்காத அளவுக்கு நல்லா உதிரியாக ஆக்கிடணும். நான் காட்டுறேன் பாருங்கள். இந்த அளவு நல்லா மிக்ஸ் பண்ணினா தான் உங்களுக்கு எல்லாத்தோடையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் ஆயிரும். இப்போ மாவை நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு, அது ஒரு பக்கம் இருக்கட்டும். இதுதான் இடியப்ப உரல். இந்த உரலில் பீச்சினா தான் நான் சொல்கிற மாதிரி ரொம்ப சாஃப்டாக சூப்பராக வரும். இப்போது இட்லி பாத்திரத்தில் நம்ம இடியப்ப தட்டு வச்சோம்ல, அது நல்லா சூடாயிருச்சு, ஆவியும் வந்துருச்சு. அது ஒரு பக்கம் அப்படியே இருக்கட்டும். ஸ்டவ்வை லோ ஃப்ளேமுக்கு மாற்றிக்கிடுவோம். இப்போ நம்ம தண்ணி கொதிக்க வச்சோம்ல, அதுவுமே நல்லா கொதிச்சிருச்சு. இப்போ ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிவிட்டு இந்த தண்ணியை நம்ம எடுத்து வச்சுருவோம். தண்ணி நல்லா கொதித்த உடனே நம்ம அந்த மாவில் சேர்க்கக்கூடாது. இந்த மாதிரி அந்த கரண்டியை வச்சு நம்ம ஆற்றணும். கொஞ்ச நேரம், எப்படி 1 நிமிஷம் ஆற்றணும். ஆற்றினா அந்த ஆவியெல்லாம் நம்மளுக்கு குறைஞ்சதுக்கு அப்புறம்தான் நம்ம அந்த தண்ணியை மாவு கூட சேர்த்துக்கிறணும். இல்லாட்டா நம்ம மாவில் ரொம்ப சுட சுட தண்ணியை சேர்த்துட்டா மாவெல்லாம் ஒரு மாதிரி களி மாதிரி ஆயிரும். கையிலெல்லாம் ஒட்ட ஆரம்பிச்சிடும். ஒட்ட ஆரம்பிச்சிருச்சுன்னா இடியப்ப உரலில் வச்சு பீச்சும்போது அது சரியாகவே நமக்கு இடியப்பம் கிடைக்காது. அதுக்காக இந்த மாதிரி நல்லா ஆற்றி எடுத்துக்கிறணும். இப்போது ஆவி இல்லாத அளவுக்கு தண்ணி நல்லா ஆறிடுச்சு. அதுக்காக ரொம்ப ஆற்றிடக்கூடாது. தண்ணி சூடாக இருக்கணும், ரொம்ப கொதிக்கக்கூடாது, அவ்வளோதான். இப்போது கொஞ்சம் கொஞ்சமாக தான் நம்ம தண்ணியை சேர்த்துக்கிறணும். சேர்த்துக்கிட்டு கரண்டியோடைய நுனி இருக்குல்ல, அதை வச்சு தான் கிண்டணும். அப்போ தான் மாவு நம்மளுக்கு மிக்ஸ் ஆகி சூப்பராக வரும். இப்போ பாருங்கள், நான் கிண்டுறேன். கொஞ்சம் கொஞ்சமாக தான் ஊற்றி கிண்டுறேன். இப்போ கிண்டிட்டு கொஞ்சம் பேலன்ஸ் தண்ணி இருக்குல்ல, இப்போ இதையுமே நான் சேர்த்துக்கிறேன். அவ்வளோத்தையும் நான் ஊற்ற மாட்டேன், கொஞ்சம் கொஞ்சமாக தான் நான் ஊற்றுவேன். நம்ம கிண்டவா அங்கங்கே மாவு கொஞ்சம் கொஞ்சமாக கிடக்கும். அப்போ நம்ம கிண்டும் போதே தண்ணி கரெக்டாக இருந்துச்சுன்னா அந்த மாவு அது கூட சேர்ந்துடும். மாவில் தண்ணி பத்தலை அப்படிங்கும்போது தான் நம்ம கொஞ்சம் தண்ணியை சேர்த்துக்கிறணும். இப்போ எனக்கு நல்லாவே மிக்ஸ் ஆயிடுச்சு. அதனால் தண்ணி ஊற்ற வேண்டிய அவசியம் இல்லாமல் போயிடுச்சு. நான் பேலன்ஸு தண்ணி அப்படியே இருக்குது. இப்போ மாவை கிண்ட மாவு உங்களுக்கு நல்லா வெந்துருச்சா? கிண்டும் போது உங்களுக்கு சட்டி சுற்ற ஆரம்பிச்சிடும். அதனால் நல்லா சட்டியை ப்ரெஸ் பண்ணிக்கிறணும். ப்ரெஸ் பண்ணிக்கிட்டு தான் நம்ம மாவை கிண்ட ஆரம்பிக்கணும். எல்லாத்தையுமே நல்லா கிண்டி ஒரு பக்கமாக கொண்டு வந்துடணும். நான் கிண்டும் போது பாருங்கள், அந்த பாத்திரத்தில் எந்த மாவுமே ஒட்டாது. அவ்வளோ அழகாக தனியாக ஏதோ நம்ம எண்ணெய் ஊற்றி பிணைஞ்ச மாதிரியே அழகாக சூப்பராக வரும். இப்படி தான் நமக்கு மாவுடைய பதம் இருக்கணும். இப்போ நான் கையில் எடுத்து காட்டுறேன் பாருங்கள். எவ்வளவு அழகாக கையில் கொஞ்சம் கூட மாவு ஒட்டலை, அவ்வளோ அழகாக சூப்பராக வந்துருச்சு. இந்த மாதிரி தான் நம்ம இடியப்ப மாவு குழைக்கணும். நம்ம மாவு குழைக்கிறதுல தான் நம்மளுக்கு இந்த முறுக்கு சாஃப்டாக வர்றதும் வராததும் இருக்குது. இப்போது மாவு நல்லா குழைச்சாச்சு, அவ்வளோதான். இப்போ மாவுக்கு எண்ணதுக்கப்புறம் எல்லா மாவும் தனித்தனியாக பிரிஞ்சு இருக்கக்கூடிய இந்த எல்லா மாவையும் ஒரு பக்கமாக நம்ம சேர்த்து வச்சிடணும். இல்லாட்ட தனித்தனியாக இருக்கும்போது மாவு காய ஆரம்பிச்சிச்சுன்னா பீச்ச முடியாது. ஒரு பக்கமாக சேர்த்து வச்சுட்டு நம்மளுக்கு தேவையான அளவு எடுத்து இப்போ நம்ம பீச்ச போகிறோம். நான் காட்டுறேன் பாருங்கள். இந்த மாதிரி ஒரு சைடாக சேர்த்து வச்சிடணும். இப்போது இட்லி பாத்திரத்துலேருந்து இந்த இடியப்ப தட்டுகளை வேறு ஒரு தட்டுக்கு மாற்றிக்கிடுவோம். இப்போ நான் காட்டுறேன் பாருங்கள். ஒரு கத்தியோ இல்லை இந்த மாதிரி ஒரு ஸ்பூனோ எடுத்து தான் நம்ம இடியப்ப உரலில் மாவை வைக்கணும். கையாடையும் எடுத்து வைக்கலாம். ஆனால் கையில் மாவு ஒட்டும்போது இடியப்ப உரல்லையும் அது சேர்ந்துடும். அப்போ நம்ம அடிக்கடி கையை கழுவணும். அதுக்காக தான் இந்த மாதிரி நம்ம ஒரு ஸ்பூனோ கத்தியோ வச்சு நம்ம இடியப்ப உரலில் வைக்கணும். இப்போ பாருங்கள், நான் பீச்சும் போதே பாருங்கள் அவ்வளோ ஸ்மூத்தாக பீச்ச வருது. ஏன்னா நம்ம அந்த அளவுக்கு இடியப்ப மாவு குழைச்சிருக்கோம். இந்த மாதிரி லேசாக தான் நம்ம பீச்சணும். அப்போ தான் நம்ம ஒரு நாளையிலே காஞ்சி எடுத்துடலாம். சின்னதாக ஒரு சுற்றுனா போதும். நம்மளுக்கு என்னென்ன ஷேப் தேவையோ அந்த ஷேப்லேயே நம்ம இடியப்பம் பீச்சி எடுத்துக்கலாம். நான் இடியப்பத்தட்டு 4 எடுத்திருக்கேன். 2 பீச்சிட்டு நம்ம இட்லி சட்டியில் 2 வச்சு அவிச்சிட்டு அதுக்குள்ளே அது அவியங்காட்டிலும் இங்கே 2 பீச்சணும். இந்த மாதிரி தான். அப்போ சீக்கிரம் நம்மளுக்கு வேலையும் முடியும். மொத்தமாக இது பீச்சு வைக்க முடியாது. அதனால் 2 தட்டாக தான் நாங்கள் பீச்சு வைப்போம்.
இட்லி சட்டியில் நம்ம இடியப்பத்தை வைக்கும்போது தண்ணி நல்லா கொதித்து ஆவி வரும்போது தான் வைக்கணும். அதே நேரத்துக்கு நம்ம இடியப்பத்தை வச்சதுக்கு அப்புறம் லோ ஃப்ளேமுக்கு மாற்றிடக்கூடாது. நல்லா தண்ணி கொதிச்சாதான் இடியப்பமே சூப்பராக சாஃப்டாக அவியும். இல்லைன்னா மாவாகவே இருந்துடும். அவியும் போது ரொம்ப சிரமமாக போயிடும். அதுக்காக தான் இந்த மாதிரி ப்ராசஸ் பண்ணினா மட்டும்தான் இடியப்பத்தை நம்ம சூப்பராக அவிச்சு எடுக்க முடியும். நம்ம லேசாக பீச்சினதுனால சீக்கிரம் அவிஞ்சிரும். இப்போ இடியப்பம் எப்படி அவிஞ்சிருச்சு அப்படின்னு கண்டுபிடிக்கிறதுனா இந்த மாதிரி தண்ணியில் கையை விட்டுட்டு இடியப்பத்து மேலே இப்படி அமுக்கி பார்க்கணும். இப்படி அமுக்கும் போது இடியப்பம் தூக்கிருச்சுன்னா நல்லா அவிஞ்சிருச்சு. இடியப்பம் அமுங்கிருச்சு அப்படின்னா அவியலைன்னு அர்த்தம். திரும்ப அவிக்கணும். இப்போ நல்லாவே இடியப்பம் அவிஞ்சிருச்சு. நான் இடியப்பத்தை எடுத்துட்டேன். இப்போது எடுத்ததுக்கப்புறம் திரும்ப நம்ம பீச்சு வச்சதை இந்த மாதிரி எடுத்து திரும்ப அவிக்கணும். இந்த மாதிரியே ஒவ்வொன்று இடியப்பங்களையாக நம்ம அவிச்சு எடுத்து வச்சிடணும். இப்போ நான் அவிச்ச இடியப்பத்தை காட்டுறேன் பாருங்கள். நம்ம அதில் இருந்து பிரித்து அந்த தட்டில் இருந்து பிரித்து எடுக்கும்போதே எவ்வளோ சாஃப்டாக சூப்பராக பிரிஞ்சு வருதுன்னு மட்டும் பாருங்கள். இடியப்பம் சரியாக அவியலை, இன்னொன்று வந்து நம்ம மாவு சரியாக குலைக்கலைன்னாலுமே அந்த இடியப்பத்தட்டில் அந்த இடியப்பம் ஒட்டிக்கிறோம். இப்போ நம்ம நல்லா எல்லாமே செமையாக பண்ணியிருக்கிறதுனால அவ்வளோ அழகாக பிரிஞ்சியும் வரும். அதே நேரத்துக்கு கையில் எடுக்கும்போதே அவ்வளோ சாஃப்டாக இருக்கும். அப்போ தான் இடியப்பம் நல்லா சூப்பராக வந்துருச்சுன்னு அர்த்தம். இப்போது இதே மாதிரியே எல்லா இடியப்பத்தையும் ஒன்று ஒன்றா நம்ம அவிச்சு எடுத்து வச்சுருவோம். மொத்தமாக இடியப்பத்தை போட வேணாம், தனித்தனியாக இந்த மாதிரி எடுத்து வச்சாதான் கொஞ்சம் ஆறவும் செய்யும், ஒட்டவும் செய்யாது. இடியப்பம் நல்லாவே இருக்கும். இப்போது இடியப்பம் முறுக்க நம்ம வந்து ஃப்ரெஷ்ஷாகவே செய்கிறோம். இப்போ இதில் மீதம் இருக்குது, வீட்டில் இடியப்பம் மிஞ்சிருச்சு அப்படின்னா கூட ஒன்றும் பிரச்சனை இல்லை. அதை ஃப்ரிட்ஜில் வச்சுட்டு அடுத்த நாள் காலையில் அதை கொஞ்சம் கொஞ்சமாக பிச்சு தனியாக ஒரு பெரிய தட்டில் போட்டு நம்ம வெயிலில் காய வச்சிட்டாலே ஒரு நாளையிலே சூப்பராக காஞ்சிரும். அதுக்கப்புறம் வந்து எண்ணெயில் பொரித்து கொஞ்சமாக உப்பு மிளகாத்தூள் போட்டு பொரித்து சாப்பிட்டாலுமே சூப்பராக இருக்கும். இதில் நம்ம வந்து மாவுலேயே மிளகாய் உப்பு எல்லாம் சேர்த்துட்டு நம்ம இந்த மாதிரி அவிச்சு பொரிக்கிறதுனால இதுக்கு மிளகாய்த்தூள் உப்பு போட வேண்டிய அவசியம் இல்லை. இப்போது எல்லா இடியப்பத்தையும் எடுத்ததுக்கப்புறம் இந்த தட்டை பார்த்தாலே தெரியும், கொஞ்சம் கூட அதில் வந்து இடியப்பம் ஒட்டி இருக்காது, மாவுமே ஒட்டி இருக்காது. அவ்வளோ சூப்பராக வலுவலுன்னு இருக்கும். இப்படி தான் இருக்கணும் இடியப்பம் நம்ம அவிக்கிறது. இப்போ ஒரு பெரிய சில்வர் தட்டில் நான் வந்து இப்போ 3 பகுதியாக வச்சுருக்கேன். ஏன்னா சீக்கிரம் காயணும்ல, அதுக்காக இந்த மாதிரி வச்சு நல்ல வெயில், இப்போ தான் வெயில் ரொம்ப ஹெவியாக வந்துட்டுருக்குல்ல, அதனால் பிரச்சனை இல்லை. இப்போ வந்து நம்ம நல்ல வெயில் உழுவக்கூடிய இடத்துல காய வச்சிடணும். இப்போ நான் காய வைக்கும்போது மணி 12:45. நான் மொட்டை மாடியில் தான் வச்சேன். அதுக்கப்புறமா அதில் கொஞ்சம் நிழல் வர்றது மாதிரி தெரிஞ்சவுடனே மொட்டை மாடியில் கொண்டு போய் வச்சுட்டேன். காக்கை சாப்பிட்டுட்டு மிச்சம் தானே நமக்கு கிடைக்கும் அப்படிங்கிற ஒரு சின்ன பயத்தில் நான் வலையை எடுத்து மூடி வச்சுட்டேன். அது 1-2 எடுத்துக்கிட்டு போனாலும் பிரச்சனை இல்லை, அங்கங்கே எடுத்து தூக்கி கீழே போட்டுரும். அதனால் அது நம்மளுக்கு பிரயோஜனம் இல்லாமல் போயிடும்ல அப்படிங்கிறதுக்காக இந்த மாதிரி ஒரு வலையை எடுத்து நான் மூடி வச்சுட்டேன். இப்போது நான் சாயங்காலம் போய் பார்க்குறேன், சூப்பராக காஞ்சிருச்சு. ரொம்ப இப்போ பாருங்கள், சாயங்காலம் ஆயிடுச்சு, சூரியன் மறைய போகுது. அவ்வளோதான். இதுக்கப்புறம் நம்ம காய வச்சு வேஸ்ட்டு தானே அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறேன், நல்லாவே காஞ்சி இருந்துச்சு. இதுக்கப்புறம் அதில் காய வைக்கிறதுல ஒன்றுமே இல்லை அப்படின்னு நான் எடுத்துகிட்டு வந்துட்டேன். இப்போ மணியை பாருங்கள். இப்போ மணி 6:15. நல்லா ஒரே நாளையிலே சூப்பராக காஞ்சிருச்சு. இப்போது இதை வந்து நம்ம ஒரு ஏர்டைட் கண்டெய்னரில் நம்ம ஸ்டோர் பண்ணி வச்சு அப்பப்போ நம்மளுக்கு தேவைப்படும் போது பொரிச்சு சாப்பிடலாம். ஒரு நாளோ ஒரு மாதமோ இல்லை, ஒரு வருஷம் ஆனாலும் இது கெட்டே போகாது. நல்லா சூப்பராகவே இருக்கும். நமக்கு தேவைப்படும் போது பொரிச்சு சாப்பிடலாம். பிள்ளை திடீர்னு ஸ்நாக்ஸ் கேட்டுருச்சுன்னா நம்ம இதையே பொரிச்சு கொடுத்துடலாம். இப்போ பாருங்கள் எவ்வளோ மொறுமொறுன்னு சூப்பராக காஞ்சிருச்சுன்னு. இப்போ நான் பொரிச்சு காட்டுறேன் பாருங்கள். இப்போ ஸ்டவ் ஆன் பண்ணிக்குவோம். சட்டி நல்லா சூடானது. இப்போ எண்ணெயை நல்லா ஊற்றிக்கிடுவோம். கொஞ்சம் தாராளமாகவே ஊற்றிக்கிடுவோம், ரொம்ப இல்லை, ஓரளவு நம்ம அதை பொரிச்சு எடுக்கிற அளவுக்கு எண்ணெய் ஊற்றிக்கிடுவோம். எதுக்குன்னா நம்ம வந்து இதை டீப் ஃப்ரை தான் பண்ணணும், அதுக்காக தான் இந்த மாதிரி. எண்ணெய் நல்லா கொதிச்சதுக்கப்புறம் ஸ்டவ்வை லோ ஃப்ளேமுக்கு மாற்றிட்டு தான் பொரிக்கணும். எப்போவுமே நம்ம எந்த ஒரு பொருளை பொரிச்சாலுமே, இல்லைன்னா கருவிரும். அதுக்காக தான், கருவுனா டேஸ்ட் இருக்காதுல்ல, அதுக்காக இந்த மாதிரி லோ ஃப்ளேமுக்கு மாற்றிட்டா நம்மளுக்கு அது பொரியும் போதுமே சூப்பராக வெள்ளையாகவே பொரித்து எடுத்துடலாம். இப்போ நான் சின்னதாக தான் போடுறேன். ஒவ்வொன்றும் எவ்வளோ பெருசாக பொரிஞ்சு வருது பாருங்கள். இதில் வந்து மிளகாய்த்தூள் உப்பு எல்லாம் சேர்த்ததுனால நமக்கு எதுவுமே தேவையில்லை. இதை அப்படியே பொரித்து அப்படியே சாப்பிட்றலாம். பிள்ளைகளுக்குமே இது பிடிச்சமான ஒரு ஸ்நாக்ஸ்னே சொல்லலாம். வீட்டுக்கு யாராவது கெஸ்ட் வந்துட்டால் நம்ம வீட்டில் எதுவுமே இல்லை அப்படிங்கும்போது இதை நம்ம ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிட்டு வர்றவங்களுக்கு இந்த மாதிரி பொரிச்சு கொடுத்தாலுமே நம்மளை பாராட்ட தான் செய்வாங்க. இது எப்படிமா செஞ்சீங்கன்னு கேட்பாங்க. அந்த மாதிரி இதே மாதிரியே நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக உங்களுக்கும் சரி உங்கள் பிள்ளைகளுக்குமே ரொம்ப பிடிக்கும். கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.